வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா உயர போகுது அப்படின்னு ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பயங்கர மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ எவ்வளோ உயர்த்த போகிறாங்க, எப்போ இருந்து அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒட்டுமொத்த நாட்டிற்கே முன் உதாரணமாக குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் தமிழக அரசு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கி வருகிறது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் பிரதான திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலில் திமுக பெண்களின் வாக்குகளை கணிசமாக பெற்றதற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியே காரணமாகும். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது தமிழக அரசு சார்பாக இந்த திட்டத்தின் மூலம் 1.14 கோடி பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பெறுகின்றனர். இந்த திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள், விண்ணப்பம் செய்ய தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றனர். தகுதி இருந்தும் விடுபட்டவர்கள் கூடிய விரைவில் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வரும் பட்ஜெட்டில் உரிமை தொகை 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2025 முதல் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தாக்கல் செய்யும் இறுதி முழுநீள பட்ஜெட்டாக இது இருக்கும். ஏனெனில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதால் இடைக்கால பட்ஜெட்டே தாக்கலாகும். இந்த முழு நீள பட்ஜெட்டை கொண்டு தற்போது முதலே வாக்காளர்களை ஈர்க்க வேண்டும் என திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு மகளிர் உரிமை தொகை உயர்வு போன்ற அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த திட்டத்தை அறிவித்தது தமிழக அரசுதான். தமிழக அரசுக்கு பின்னால் மகளிர் உரிமை தொகை அறிவித்த பல மாநிலங்களில் 1500 ரூபாய், 2000 ரூபாய், 2500 ரூபாய் என வழங்கப்படுகிறது. இதனையும் அரசு தன்னுடைய பரிசீலனையில் ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு கடும் போட்டி இருக்கும். விஜய் கட்சி தொடங்கியிருப்பதால் பல முனை போட்டி நிலவும். எனவே வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். அதன் ஒரு பகுதியாகத்தான் அரசு 1000 ரூபாய் உரிமை தொகையை ரூபாய் 1500 உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 உயர்த்துறாங்களா என்ன அப்படிங்கிறத. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.